அடிமேல் அடி விழுகிறதா? வேதனையும் சோதனையும் கைகுலுக்கிக் கொள்கிறது. கவலைப்படாதே, உன் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன். கையை நீட்டு. கையெல்லாம் தூக்க முடியாது, வேணா எடுத்து பாத்துக்க. போன ஜென்மத்தில் நீங்க சுவாகா முனிவரா இருந்திருக்கீங்க. ஓ, போன ஜென்மத்துல நான் முனிவரா? ஆமா, உங்களுக்கு எதிரியா சடுகுடு சாமியார் இருந்திருக்காரு. என்னது புடுபுடு சாமியாரா? சடுகுடு சாமியார். அந்த ஜென்மத்தில் நீங்க அவர் துண்டால் அடிச்சே கொடுமைப்படுத்திருக்கீங்க. அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் இந்த ஜென்மத்துல சிவசிவ ஈஸ்வரர் அவதாரம் எடுத்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கார். போன ஜென்மத்தில் நீ அவர் துண்டால் அடிச்சபோது அவரால் அந்த துண்டை புடுங்க முடியல. இந்த ஜென்மத்துல உன்னை ஒரே புடுங்க புடிங்கிடுவாரு. அவர் என்ன பெரிய அவதாரமா? அப்படிலாம் அனாவசியமா பேசக்கூடாது. அப்படிதான் பேசுற, புடிங்கடா மரியாதை. அவர் கடவுள் மாதிரி சோதனை எல்லாம் கொடுப்பாரு. நீதான் பொறுத்துக்கணும். எப்பவும் போல கோவப்பட்ட அவரை தொட்ட நீ கெட்ட. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிங்க தொடுவேன்? ஆமா, அந்த அவதாரத்தை நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? கருப்பா தான் இருப்பான். ஆமா, நம்ம நாட்டுல 99 பேர் கருப்பா தான் இருக்கானுங்க. எவனோ எப்படியோ சிகப்பா பிறந்துறான், அவனுக்கு கொடுக்கிற தொல்லை தாங்க முடியல. அடுத்தது, எவன் உன் உரிமையோட மகனேன்னு கூப்பிடுறானோ அவனே அவதாரம். ஆமா, அந்த அவதாரம் இப்ப எங்க இருக்கு? இங்க இருந்து சரியா 210 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு அழகிய கிராமம் இருக்கு. அங்க அந்த அவதாரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு.